அவங்க உங்க ஸ்கெடியூல் கேட்டு வந்திருக்காங்க. ஏதோ ஹெல்த் ட்ரிங்க் ஆட் பண்ணணுமா? என்ன பெருசா கோகோ பெப்சியோ பிளேஸ் கிட்ட போய் பணம் கொடுத்துட்டு இப்போ என்கிட்ட வந்திருப்பாங்க. என்னால் அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. அவங்க ப்ராடக்ட் வந்து ஒரு ஹெர்பல் ட்ரிங்காண்டா. அதில் நிறைய பருப்புகளை போட்டு வறுத்து அரைச்சு. டே கஞ்சிடா. கேவலம் ஒரு கஞ்சிக்காக என்ன போஸ்ட் கொடுக்க சொல்ற? டேய் அதுக்கு ஊரில் நிறைய பாட்டிங்க இருக்காங்கடா. கஞ்சி குடிச்சு ஸ்டைலில் ஒரு போஸ்ட் கொடுக்க முடியுமா சொல்லு? இருடா கிளம்புறேன். டைம் ஆகுது. டிஃபன் என்ன பரவாயில்ல, பால் கொடுங்க. என்னது இது? 2 பிஸ்கட் சாப்பிட்டா ஒரு டம்ளர் பால் குடிச்ச மாதிரி நீ தானே சொல்லியிருக்க. சாப்பிடு. அடச்சே. சரிவா வந்துட்டல, டைம் ஆகுது. ஷார்ட்டுக்கு ரெடி ஆகணும். டேய் முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு. எனக்கு ரொம்ப பசிக்குது. சோ டிஃபன். என்னது இதான் பிரேக்ஃபாஸ்டா? சக்தி ஏன்டா என்ன ஆச்சு? ஏன் கத்திட்டே இருக்க? டிஃபன் ரெடி பண்ண சொன்னா இதை போய் கொடுத்துருக்க. நீ தானே சொன்ன டிஃபனுக்கு பதிலாக இதெல்லாம் சாப்பிடலான்னு. சாப்பிடு. ஏன்டா இப்படி படுத்துறீங்க? நான் இந்த மாதிரி ஆட் பண்ணனா வேற ஒருத்தன் வந்து பண்ணிட்டு போறான். ஆட் சினிமா சீரியல் இது எல்லாத்துக்கும் விதிமுறைகள் கடுமையாக்கப்படணும். டிராஃபிக் ரூல்ஸ் ஏன் மீறப்படுது? எப்பயாவது ஃபைன் போடுவாங்கன்றனால தானே. அதுவே எப்பவுமே கண்காணிச்சா எவனாவது மீறுவானா? பிளாஸ்டிக் யூசேஜை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா கடையிலும் ஃப்ரீயாக கொடுக்குற பேக்கை இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பிளாஸ்டிக் பேக் தயாரிக்கிற நிறுத்தி பேப்பர் பேக்ஸ் கொடுக்கலான்னு சட்டம் கொண்டு வரலாம்ல? இது என்ன பள்ளிக்கரண இஷ்யூன்னு நினைச்சியா? உடனே மாறதுக்கு கொடுங்க ஒரு இஷ்யூ பல வருஷம் ஆகும் மாறதுக்கு. இந்த பார், எனக்கு பணம் தான் முக்கியம். வாங்குறவங்க அதை பத்தி யோசிக்கணும். டேய் என்ன ஆச்சு? யாராவது டாக்டர் கூப்பிடு. என்ன பண்றீங்க சார்? உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு டாக்டர். மக்களுக்காக நல்லதை பண்ணணும்னு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதை புரிஞ்சிக்காம நாங்க. டாக்டர் என்னை இவ்வளவு சீக்கிரம் குணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். ஏண்டா ஒரு நாள் வெறும் வயிற்றுல சாப்பிட்டதுக்கே சுருண்டியா நீ? அது சும்மா இல்லைங்க, ஸ்லோ பாய்சன். இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ பாடுபடுத்தி. இனிமேல் நம்ம சைன் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே நல்ல ப்ராடக்டான்னு பாரு. முக்கியமா இந்திய தயாரிப்பான்னு பாரு. ராகி கம்பு சோளம் எல்லாம் மறந்தே போச்சு இன்றைய நாளில். விதவித இயற்கை சமையல் மறந்து பிற பல நாட்டு உணவுகள் உண்டு. காய்கறி பழத்தின் மகத்துவமேனோ வாட்டில் உணவில் மகிழ்ந்து தொலைத்தும். தானிய உணவின் வழியில் சென்றால் மெடிக்கல் பில்லின் கவலை இல்லை. ஜிம்முக்கு போக தேவை இல்லை. பியூட்டி பார்லர் செலவுகள் இல்லை. பாரம்பரிய உணவை கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம். கனவுகள் பலவும் நனவுகள் செய்து பாரதத்தின் பெருமை காப்போம். வா, எத்தனை வகையான உணவுகள் எல்லாமே நம்ம தானியங்கள்ல தயாரிச்சது தான். வாவ், பர்சனல் இருக்காது. நம்மளும் ஆரோக்கியமா இருக்கலாம். கஞ்சி ஸ்டைலா குடிக்க முடியாதா?